உங்க மேல தப்பு வந்துடக்கூடாதுன்னு அவ்வளவு பெரிய பழியை அவங்க ஏத்துக்கிட்டு போயிட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன். அம்மு சித்திக்கு ஜனமா கூட சேர்றதுக்கான கடைசி வாய்ப்பே அந்த ஆபீஸ் வேலை மட்டும்தான். அந்த வேலையை கூட உங்களுக்காக விட்டு கொடுத்தவங்களா பிரகாஷ் மாமாவோட ஆக்சிடென்ட்டுக்கு காரணமா இருப்பாங்க? அவங்க செஞ்ச தியாகத்தை வேற யாருமே செய்ய மாட்டாங்க தான். ஜனமா இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. அது எல்லாத்தையும் அவங்க உங்களுக்காக பொறுத்துக்கிட்டாங்க. ஆனா நீங்க அவங்கள ஏதோ கொலை பண்ண கொலைகாரி மாதிரில ஒதுக்கி வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க அத்தான், மனுஷங்கள்ல யாரு தப்பானவங்க யாரு சரியானவங்கன்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க அத்தான். இல்ல இனிமேலாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். அம்மு சித்தியோ அவங்க புருஷனோ நம்ம குடும்பத்துக்கு ஒரு சின்ன கெடுதல் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. அது சீக்கிரமே தெரிய வரும். ஆனா தெரிய வரும்போது அவங்க நம்ம கை கட்டுற தூரத்துல இருக்கணும்ல. இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தா அவங்க மொத்தமா நம்மளை விட்டு போயிடுவாங்க அத்தான். ப்ளீஸ் இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கங்க. தப்பானவங்க கஷ்டப்படலாம் அத்தான், ஆனா நல்லவங்க ஒரு அளவுக்கு மேல கஷ்டப்படக்கூடாது. அது யாருக்குமே நல்லதில்ல. தம்பி, உன்னோட கோவம் வெறுப்பு எல்லாமே எனக்கு புரியுதுப்பா. ஆனா அது தப்புன்னு தெரியறப்ப நீ கண்டிப்பா யோசிக்காம என்ன தேடி வருவ. ஆனா அதை எப்படி நிரூபிக்கிறதுன்னு தான் எங்களுக்கு தெரியல. ஒரு பக்கம் என் புருஷனை என்னைய வரைக்கும் தேடிட்டு இருக்க. எங்க இருக்காரு என்ன பண்றாருன்னு ஒரு தகவலுமே இல்ல. இத்தனை நாள் ஏதோ எங்க அம்மா கூட சேர முடியாம போனாலும் அவங்க பக்கத்துலயாவது வாழ்ந்துட்டு இருந்த. இப்ப அந்த குடுப்பனையும் போச்சு. இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு நாங்க நிரபராதின்னு நிரூபிக்கணும். ஏழைங்களுக்கு தெய்வம் தான் சாட்சி சொல்லுன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கும் அந்த தெய்வம் இறங்கி வந்து சாட்சி சொல்ற காலம் வரும்பா. அது வரைக்கும் அத்தைக்காக ஒன்னே ஒண்ணு செய்யக்கண்ணா. சொல்லுங்க. என்கிட்ட எவ்வளவு வேணாலும் கோவப்படு, சண்டை போடு. ஆனா என் பிள்ளைங்க எந்த தப்பும் பண்ணலையே, அதுங்களை ஒதுக்காத. உனக்கு பிடிக்காத அத்தை வயித்துல பிறந்திருந்தாலும் அதுங்களும் இந்த குடும்பத்தோட ரத்தம் தானே சிபி. அவங்கள நீ முன்ன மாதிரி பாக்குறது இல்ல. ஏதோ நீ ஒதுங்கி நிக்கிறன்னு எனக்கு தோணுது. குறிப்பா தமிழ். அவ என் பொண்ணா பிறந்ததை தவிர வேற எந்த தப்புமே பண்ணல சிபி. அவளை வெறுத்துடாத. அவ ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அவ வயசுக்கு படக்கூடாத கஷ்டம் எல்லாம் பட்டுட்டா. அவளுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நம்பிக்கை எல்லாமே நீ மட்டும்தான். அவளை மட்டும் கைவிட்டுறாதப்பா. சரி, நான் கிளம்புறேன். இசை பாய். புஷ்பா பாய். உட்காரு. என்ன தமிழ் பேச மாட்டேங்கிறாளா? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 சண்டைகள் இருக்கலாம். என்ன சண்டைன்னு கேட்டு தீர்வு சொல்றது நாகரிகம் இல்ல. ஏன்னா சில விஷயத்தெல்லாம் வெளியே சொல்லலாம், ஒரு சில விஷயத்த சொல்ல முடியாது. அது உங்க பர்சனல். அதுக்குள்ள நான் வர விரும்பல. ஆனா ஒண்ணு சொல்றேன் சிபி, தாலி கட்டிட்டா மட்டும் ஒரு பொண்ணுக்கு ஒருத்தன் புருஷன் ஆயிட முடியாது. அவளோட சரி தப்புலையும் நல்லது கெட்டதுலையும் கூட நிக்கிறவன் தான் நல்ல புருஷன். நீ தமிழை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டேன்னு நிம்மதியா இருந்த. ஆனா நீ தமிழை மேலும் மேலும் ஏதாவது பண்ணி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க. இல்ல ஜானு, தமிழ் பண்ற நிறைய விஷயங்க எனக்கு சுத்தமா பிடிக்கல ஜானு. என்ன பண்ணா? சொல்ல முடியல, அப்படிதானே? என்ன முந்திரி இவ்வளவு கம்மியா போட்டிருக்க?
இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கலாம்ல. என்னத்த ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? திடீர்னு என்ன பாயசம்லாம் செய்ய சொல்றீங்க? ஆமா, ஒரு பெரிய பிரச்சனை ஒளிஞ்சிருச்சுல்ல. என்ன பிரச்சனை? அதான் அந்த ஜெயராணி, அவ நம்ம ஆபீஸ விட்டு ஒளிஞ்சு போயிட்டாள்ல, அதுக்குதான். இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம், செலிப்ரேட் பண்ண வேணாமா? என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஒண்ணும் இல்ல அத்தை. மீனா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட இறக்கமே இருக்காதா? ஏன் இவ்வளவு மோசமா மாறிட்டு இருக்க? நான் என்ன மாறினேன்? பின்ன என் தங்கச்சி வேலை விட்டு போனத ஸ்வீட் செஞ்சு கொண்டாடுவியா நீ? ஆமா, தப்பு பண்றவங்க ஒழியும் போது அத கொண்டாடுறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அப்படி அவ என்ன தப்பு பண்ணா? கம்பெனி ரகசியத்தை திருடி வேற ஒருத்தவங்களுக்கு விக்கல, அவ நல்லவளா? பதில் சொல்லுங்க. கொய்யக்களமா பிடிபட்டிருக்காள்ல, அவளே ஒத்துக்கிட்டு தானே கம்பெனி விட்டு வெளியில போயிருக்கா. அவ இப்ப இல்லங்க, எப்பவும் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றவ தானே. நீங்க தான் தங்கச்சின்னு தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்க. சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன திட்ட வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்க தங்கச்சி பக்கத்துல 1% கூட நியாயம் இருக்காது. ஆனா எப்படிதான் நீங்க உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் கெட்டது பண்றவங்கள தேடி தேடி நம்புறீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குதுங்க. ச்சை! தமிழ், ரொம்ப சாரிம்மா. உன் கண்ணு முன்னாடியே உன் அம்மாவை அவ அப்படியெல்லாம் பேசும்போது உன் மனசு என்ன கஷ்டப்படும்னு எனக்கு நல்லா தெரியுமா. என்னால ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல, தப்பா எடுத்துக்காத. எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு என் தங்கச்சி நிரபராதின்னு நிரூபிக்கிறது மட்டும்தாம்மா. அது என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு தான் இவ வாயெல்லாம் அடக்க முடியும். ம். ஏன்டா அவ்வளவு அவசரமா வர சொன்ன? அண்ணே, அந்த தமிழ் எல்லாத்தையும் துப்பு துளக்க ஆரம்பிச்சிட்டானே. கண்டுபிடிச்சிட்டானா நம்ம மொத்த கதையும் கந்தல் தானே. டேய் பதறாதரா. இவ்வளவு பண்ண தெரிஞ்ச நமக்கு இந்த விஷயத்துல இருந்து அவளை திசை திருப்ப தெரியாதா? ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணுவோம். நீ பதறாத, நான் பாத்துக்கிறேன்.